மந்திரம் அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் நான் அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூஜை வைத்தேன் அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூஜை வைத்தேன் அண்ணல் உறவுக்கென்று உடல் எடுத்தேன் அண்ணல் உறவுக்கென்று உடல் எடுத்தேன் அவன் அருளை பெறுவதற்கு உயிர் வளர்த்தேன் அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூஜை வைத்தேன் பனி பெய்யும் மாலையிலே பழமுதிர் தோலையிலே பனி பெய்யும் மாலையிலே பழமுதிர் தோலையிலே கனிக்குயும் மேடையிலே கன்னிமணம் கொய்து விட்டான் கனிக்குயும் மேடையிலே கன்னிமணம் கொய்து விட்டான் 12 கண்ணழகே பார்த்திருந்த பெண்ணழகே கண்ணீரில் கண்ணழகே பார்த்திருந்த பெண்ணழகே வளர்தான் ஆள வந்தான் பெண்மையை வாழ வைத்தான் பெண்மையை வாழ வைத்தான் அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூஜை வைத்தேன் மலை மேல் இருப்பவனோ மகிழ் மேல் வருபவனோ மெய்யுருக பாடி வந்தாள் தன்னைத்தான் தருபவனோ மலை மேல் இருப்பவனோ மகிழ்ச்சியில் வருபவனோ மெய்யுலகை பாட வந்தேன் நெஞ்சில் தருபவனோ மலை மேல் இருப்பவனோ மகிழ் மேல் வருபவனோ மெய்யுருக பாடி வந்தாள் தன்னைத்தான் தருபவனோ மலை மேல் துரும்பானே அனல் மேல் மெழுகானே அலை மேல் துரும்பானே அதில் மேல் மெழுகானே ஐயத்தை தொட்டவுடன் அழகுக்கு அழகானே அழகுக்கு அழகானே நான் அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூஜை வைத்தேன் அண்ணல் உறவுக்கென்று உடல் எடுத்தேன் அண்ணல் உறவுக்கென்று உடல் எடுத்தேன் அவன் அருளை பெறுவதற்கு உயிர் வளர்த்தேன் அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூஜை வைத்தேன் அந்த கந்தனை பணிந்து காரியத்தை துவங்கினாலும் காவிய கதாநாயகி அந்த கந்தனின் தாயவளை தூயவளை இச்செய்யவள் பாடி பதம் பெற வேண்டும் எப்படி தெரியுமா செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அருகில் நாடி நில்லாத்தா செல்லாத்தா நல்ல மாறியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அருகில் நாடி நில்லாத்தா கண்ணாத்தா கண்ணாத்தா உன்னை காணாட்டா காணாத்தா கண்ணாத்தா காணாத்தா உன்னை காணாட்டா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பயன் என்று சொல்ல நினையாத்தா உந்த பெருமையை இந்த உலகுக்கு எடுத்து பாடாட்டா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பயன் என்று சொல்லடி நீயாத்தா சொல்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்க சிந்தையில் வந்து அருகில் நாடி நில்லாத்தா தென்னை மரத்தோப்பினிலே தேங்காய பறிச்சுக்கிட்டு தென்னை மரத்தோப்பினிலே தேங்காய பறிச்சுக்கிட்டு தேடி வந்த முந்தனையே செல்லாத்தா நாங்கள் தேடி வந்த முந்தனையே செல்லாத்தா நீ இளநீரை எடுத்துக்கிட்டு எங்க குறை கேட்டுக்கிட்டு இளநீரை எடுத்துக்கிட்டு இங்க குறை நேர்ந்து போட்டு பலமான வாழ்வு கொடு மாறியாத்தா
உலகுக்கு எடுத்து பாடாட்டா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பயன் என்று சொல்லடி நீ ஆத்தா செல்லாத்தா நல்ல மாரியாத்தா எங்க சிந்தையில் வந்து அருகில் நாடி நில்லாத்தா பசும்பால கறந்துக்கிட்டு கறந்த பாலை எடுத்துக்கிட்டு கறந்த வாழை எடுத்துக்கிட்டு புற்றினிலே ஊற்ற வந்தோம் மாரியாத்தா நாங்கள் பக்தியுடன் ஊற்ற வந்தோம் மாரியாத்தா நீ பாம்பாக மாறி நீ பாம்பாக மாறியதை பாம்பாக குடித்து விட்டு தானாக ஆடிவாணி மாரியாத்தா நலவழிதனையை காட்டிவிடு மாரியாத்தா உன்னை பெருமையை இந்த உலகுக்கு எடுத்து பாடாட்டா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பயன் என்று சொல்லடி நீ ஆத்தா செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எங்க சிந்தையில் வந்து அருகில் நாடி நில்லாத்தா கண்ணாத்தா கண்ணாத்தா நீ காணாட்டா காணாத்தா கண்ணாத்தா காணாத்தா நீ காணாட்டா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பயன் என்று சொல்லடி நீ ஆத்தா ஆதிசக்தி மாதா கருமாரி மாதா எங்கள் ஆதிசக்தி மாதா கருமாரி மாதா கருமாரி மாதா கருமாரி மாதா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்ற 5 வகையான நிலங்களிலே எழுந்தருளும் குறிஞ்சி நிலம் இந்த குறிஞ்சி நிலத்தை ஆண்டு வந்து கொண்டிருக்கிற நம்பித்தனையனுடைய தந்தை தாயின் பேர் நங்கை மோகினி இடதந்தைக்கு 7 ஆண் குழந்தைகள் இருந்த போதிலும் ஒரு பெண் குழந்தை இல்லைன்னு சின்னதா மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் எங்க அப்பாவுக்கும் கிடையாது பொதுவா இது எல்லார் வீட்லயுமே இருக்கக்கூடிய ஒரு ஏக்கம் தான் ஒரு வீட்டுல வரிசையா ஆம்பளை பிள்ளையாவே பிறந்துகிட்டே இருந்தா அந்த வீட்டுல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல என்ன எதிர்பார்ப்பு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும் அதுவே பொம்பளை பிள்ளை வரிசையா பிறந்துகிட்டே இருந்தா ஒரு ஆம்பளை பிள்ளை வேணுமே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும் ஏன்னா இது உலக இயல்பான விஷயம் அது மாதிரி தான் பிறந்தது 7 ஆண் குழந்தைகளா பிறந்த காரணத்தினால ஒரு பெண் குழந்தையிலேன்னு ஏக்கப்பட்ட எங்க அப்பா முருகப்பெருமானை வணங்க முருகப்பெருமானுடைய அருளால வள்ளிக்கொடிகளுக்கு இடையில் கடந்து எடுத்து வளர்த்து இதனால் வரைக்கும் எந்த குறையும் இல்லாம எங்க அப்பா என்னை வளர்த்துக்கிட்டு வர்றாரு எந்த குறையும் இல்லாம என்னப்பா பார்த்தோன்னே எப்படி தெரியும் குறையில்லாம வளர்த்துருக்காங்க எது இதெல்லாமா இதெல்லாம் பார்க்கும்போது அப்படி தெரியுதா உங்களுக்கு தங்க மயிரம் வைடூரிய மாதிரி மொத்தமா கொண்டை காயெல்லாம் கடையில போட்டா 50 ரூபாய்க்கு கூட எடுத்துக்க மாட்டாங்க இதை பார்த்து நீங்க இவ்வளவு ஆசைப்படுறீங்களேப்பா ஆமா அது அப்படியெல்லாம் எந்த குறையும் இல்லாம வளர்த்த எங்க அப்பாவுக்கு நான் எந்த குறையும் வச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதனால இன்னைக்கு மிகப்பெரிய பொறுப்பு அப்பா என்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு காவலுக்கு போ இன்னும் புள்ள இன்னைக்கு ரொம்ப அமைதியா இருக்கேன் ஆமா மிகப்பெரிய பொறுப்பு ஆமா அதனால மிகப்பெரிய பொறுப்பு காவலுக்கு போகணும் அப்படிங்கிற பொறுப்பு நான் மட்டும் தான் காவலுக்கு போறோம்னா இல்லை கூட சேர்ந்து வேற யாரும் வர்றாங்களா அப்படிங்கிறலாம் தெரியல அது ஆட்களை சந்திச்சாத்தா யார் என் கூட வராங்க வரல அப்படிங்கிற விஷயத்தை நான் தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கு முன்னாடி காவலுக்கு போகணும் காவலுக்குலாம் போறதுக்கு முன்னாடி தெய்வத்தை வணங்கிட்டு போகணும் ஏன்னா தெய்வத்துடைய வழிபாடு இல்லாம எந்த ஒரு காரியமுமே நடக்காது ஏன்னா ஒரு தெய்வத்துக்கே ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தெய்வத்துடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் நீங்களாம் நினைக்கலாம் ஒரு தெய்வம் அந்த தெய்வத்துக்கே இன்னொரு தெய்வத்துடைய வழிபாடு அப்படின்னு நீங்களாம் நினைக்கலாம் பிரம்மா என்ன பண்றாரு முதல்ல படைப்பு தொழில தொடங்கிட்டார் படைப்பு தொழில தொடங்கி உயிரினங்கள் எல்லாத்தையும் படைக்கிறார் இந்த உயிரினங்கள் எல்லாம் என்னாச்சு பேயா மாறி அவரையே துரத்த ஆரம்பிச்சிருச்சு என்னடா அது நம்ம படைத்த உயிரினங்கள் அப்படி பேயா மாறி நம்மளவே துரத்த ஆரம்பிச்சிருச்சு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு தனக்கு படைப்பு தொழில் கொடுத்த சிவபெருமானிடமே போய் கேட்கிறார் ஐயா படைத்த உயிரினங்கள் எல்லாம் அப்படி பேயா மாதிரி என்னவே துரத்ததே என்ன காரணம் அப்படின்னு போய் கேட்கிறார் இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன் இப்போ நம்ம முதல்ல ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க போறோம் ஒரு நல்ல காரியத்தை நம்ம தொடங்க போறோம் அப்படின்னா முதல்ல நம்ம யாரை வணங்கிட்டு நம்ம ஒரு காரியத்தை தொடங்குவோம் என்னது மதுரை வீரனே நல்ல வேலைக்கு இந்த பையனோட சேராதீங்க யாருமே நீங்க ஆமா இல்ல மதுரை வீரன்கிறது ஒரு தெய்வம் தான் அதை நான் மறுக்கல ஆனா அந்த தெய்வத்தை வணங்குறதுக்கு முன்னாடி ஒரு தெய்வத்தை வணங்குவோம்லே ஏப்பா மதுரை வீரன்னா தெய்வத்தை தானே சொன்னீங்க நான் வேற மாதிரி புரிஞ்சுக்காம அதனால கேட்டுக்கிட்டேன் ஆமா அந்த தெய்வத்தை வணங்குறதுக்கு முன்னாடி ஒரு தெய்வத்தை வணங்குவோம் அதான் ஆதி முதற் கடவுள் விநாயகப் பெருமான் அவரை வணங்கிட்டு தான் நம்ம எல்லாருமே எந்த ஒரு காரியமா இருந்தாலும் தொடங்குவோம் ஆனா பிரம்மா என்ன பண்ணிட்டாரு விநாயகப் பெருமானை வணங்காமலே படைப்பு தொழிலை தொடங்கிட்டார் அதனாலதான் படைத்த உயிரினங்கள் எல்லாமே பேயா மாறி அவரையே துரத்தக்கூடிய நிலை வந்தது பிறகு விநாயகப் பெருமானை வணங்கிட்டு படைப்பு தொழிலை தொடங்கினாரா பிரம்மா
பாருங்க, ஒரு தெய்வத்துக்கே ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தெய்வத்துடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். அப்படின்னா சாதாரண மானிட பிறவிகளா பிறந்த நம்மளாம் இந்த தெய்வத்துடைய துணை இல்லாமல் இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. தெய்வத்தை யாராவது நேரில் பார்த்துருக்கீங்களா? நீங்க யாராவது பார்த்துருக்கீங்களா? யாருமே பார்த்தது இல்லையா? யாருமே பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரே ஒருத்தவங்களால இறைவனை நேரடியாக பார்க்க முடியுமா? ஏன்னா சித்தர்களால இறைவனை நேரடியாக பார்க்க முடியும்னு சொல்றாங்க. சித்தர்களுக்கும் பக்தர்களுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? தெரியாம கேட்டனோ? ஏங்க, சித்தர்கள் எல்லாரும் சித்தர்கள் தான், பக்தர்கள் எல்லாரும் பக்தர்கள் தான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா ரெண்டு பேருக்கு இருக்கிற வித்தியாசம் என்னன்னு கேட்டேன். அப்படியா? பக்தர்கள் மாலை போட்டு கோயிலுக்கு போவாங்க, சித்தர்கள் கோயிலுக்கு உட்காந்து கஞ்சி அடிப்பாங்க. இவ்வளவுதான் வித்தியாசம். என்னம்மா அது? சதுரகிரிக்கு இப்பதானமா போயிட்டு வந்தா. நன்றி, வணக்கம். நீங்க வாங்க எங்களோட கோயிலுக்கு. அந்த மாதிரிலாம் இல்லப்பா, சித்தர்கள்லாம் நாங்க தான் பார்த்தோம். அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. தெரியாம உங்கள்கிட்ட கேட்டுட்டேன், அப்படியே மைக்க மட்டும் வச்சிருங்க. சித்தர்களுக்கும் பக்தர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நான் மேலோட்டமா கேட்குறேன், உயர்வா கேட்குறேன். நீங்கன்னா கொஞ்சம் கீழே இறங்கி பதில் சொல்றீங்க, வேற ஒன்றும் கிடையாது. எப்பாப்பா அப்படி கிடையாது, விஷயத்தை கீழே இறங்கி பதில் சொல்றீங்கன்னு சொன்னேன். அதாவது பெஞ்ச விட்டு கீழே இறங்கி சொல்லல. ஆமாம், சித்தர்களுக்கும் பக்தர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இறைவனை கண்டு தெளிந்தவர்கள் சித்தர்கள், இறைவனை காண துடிப்பவர்கள் பக்தர்கள். புரியுதா? புரியலையா? அனுதினமும் இறைவனை தேடி நம்ம கோயிலுக்கு போறோம்ல, அவங்க எல்லாரும் பக்தர்கள். இருக்கிற இடத்துக்கே இறைவனை வர வச்சுட்டா அவங்க தான் சித்தர்கள். நாங்கள் இதுதான் சித்தர்களுக்கு பக்தர்களுக்கு உள்ள வித்தியாசம். இப்போ இறைவனை நம்ம யாருமே நேரில் பார்த்ததே இல்லைல்ல, அதனால தான் இறைவனை இந்த பூலோகத்துக்கு 2 இறைவனை அனுப்பி வைத்தாரா. அதுதான் நம்முடைய தாயும் தந்தையும். நடமாடக்கூடிய தெய்வங்கள், கண்ணுக்கு தெரியாத தெய்வங்களை வணங்கிட்டு நம்ம காவலுக்கு போகிறதுக்கு பதிலாக கண்ணுக்கு தெரிந்த தெய்வம்னா அது நம்மளோட தாயும் தந்தை தான். அந்த தாயும் தந்தை வணங்கிட்டு அதுக்கப்புறமா காவலுக்கு போகலாம்னு நினைக்கிறேன். தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையின் அன்பின் எல்லை. தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. மந்திரமில்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் இல்லை. பாருங்களேன், பாடலுடைய முதல் வரியை பார்த்தீங்களா? தாயில் சிறந்ததொரு கோவிலும் இல்லை அப்படின்னா ஏன் சொன்னாங்க? நம்ம எத்தனையோ கோவில்களுக்கு போறோம், எத்தனையோ தெய்வங்களை நம்ம வணங்குறோம். இப்படி ஒவ்வொரு கோவிலுக்கா போய் ஒவ்வொரு தெய்வங்களையா வணங்கணுங்கிறது கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வம் நம்முடைய அம்மா.
ஏன்னா அம்மாங்கிறவங்க தான் நம்ம வாழ்க்கையினுடைய முதல் தெய்வமே. அதனால தான் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னா பாருங்க. மாதாங்கிற அம்மாவை தான் முதல்ல வச்சாங்க, அடுத்து பிதாங்கிற அப்பா, அடுத்து குருங்கிற ஆசான், கடைசியாக தான் கொண்டே தெய்வத்தை வச்சாங்க. அதனால தான் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படின்னு அழகாக அவையார் நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. அதுபோல் தாயினுடைய காலடியை தொட்டு வணங்கிட்டு வந்தோம்னா எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் நமக்கு வெற்றி அடையுமா. அதுக்காக தான் தாயில் சிறந்ததொரு கோவிலும் இல்லை அப்படின்னா. இதில் எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் ரொம்ப நாளாகவே இருக்குது. ஆனால் இந்த சந்தேகத்தை இதுவரைக்கும் யாருமே தீர்த்து வச்சதே கிடையாது. நம்ம ஊர்லையாவது யாராவது சொல்கிறாங்களான்னு பார்ப்போம். என்ன தாயை வந்து கோவிலுக்கு ஒப்பிட்டு சொல்லியாச்சுல, தாய் வந்து ஒரு கோவில்னு ஆச்சு. இப்போ கோவில்னு ஒன்று இருந்தா உள்ள தெய்வம்னு ஒன்று இருக்குமா இல்லையா? இப்போ நம்ம ஊர்லேயே ஒரு கோவில் இருக்கும், கோவிலுக்குள்ளே ஒரு தெய்வம்னு ஒன்று இருக்குமா இல்லையா? அது மாதிரி தாயை வந்து கோவில் அப்படின்னா அப்போ உள்ள இருக்கிற தெய்வம் யாரு? அவன் ஆல்ரவுண்டு வாசிக்க தெரியும், எனக்கு பெட்டி வாசிக்க தெரியும், மிருதங்கம் வாசிக்க தெரியும், இவ்வளோதான் தெரியும். நீனே சொல்லிக்க, நீனே நான் உங்கள்கிட்ட கேட்கல, பொதுவாக கேட்குறேன் கேள்வி. தெரிஞ்சவங்க யார் வேணாலும் சொல்லலாம். ஏன்னா ரொம்ப நாள் எனக்கு ஒரு சந்தேகம். இதுகெல்லாம் தெரிஞ்ச ஏன் விடிய விடிய மாக்கு நடிச்சுக்கிறாங்க, நாரதர் வேஷம் போட்டு போயிருவோம். ஓ, உங்களுக்கு நாரதர் வேஷம் போகிறது அவ்வளோ சுலபமாக இருக்கா? ஆமா, தெரிஞ்சுக்கிட்டா இது கூட பண்ணிடலாம். அதுதான் ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு, அதை தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் அதுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் படிக்க வேண்டியது இருக்கும். ஆமாம், சரி, அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டும். சந்தேகம் தெரிஞ்சால் நிவர்த்தி பண்ணுங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து பாருங்க, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. இப்போ ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு மந்திரங்களை கொண்டே வச்சுட்டாங்க. இப்போ சிவனுடைய ஆலயத்துக்கு போகிறோம், சிவனுடைய ஆலயத்துக்கு போனோம்னா சிவபெருமானை பார்த்து நம்ம என்ன மந்திரம் சொல்லி அவரை வணங்குவோம். அட, சிவனுடைய கோயிலுக்கு யாருமே நீங்களாம் போனதே இல்லையா? ஏங்க, நீங்கள் யாருமே போனது கிடையாது சிவனுடைய ஆலயத்துக்கு? யாருமே போனது இல்லையா? போயிருக்கீங்கல்ல? இப்போ சிவபெருமானை பார்த்தோம்னா நம்ம என்ன மந்திரம் சொல்லுவோம்? உங்களெல்லாம் ரொம்ப பேச வைக்கிறது கஷ்டம்தான் போல இருக்கு. ஏன் இப்படி எல்லாரும் எதிரியை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்களே என்ன? ஏன் நாடகம் எதுவும் பிடிக்கலையா? நாடகம் பிடிக்கலையா இல்லை நாடகம் வச்சதே பிடிக்கலையா? இல்லை, இதுக்கு முன்னால் அவங்க நகைச்சுவை நடிகர்கள் எல்லாம் வந்தப்பெல்லாம் ரொம்ப கலகலப்பாக வரபரப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு. உள்ளுக்குள்ளே இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, நல்லா கூட்டம் இருக்கும் போல இருக்கே. ஓஹோ, வள்ளி வெளியில் வந்தாங்க, இனிமேல் கதை ஆரம்பம் அப்படி நம்மளாம் நினச்சிக்கணும். இல்லைங்க, அப்படி கிடையாதுங்க. இப்போ வெளியிலேருந்து அவங்க பார்க்குறாங்க, நம்ம மேடையிலேருந்து நடிக்கிறோம். இப்போ அவங்களுக்கு வந்து இவங்க நல்லா பாடுறாங்க, இவங்க நல்லா பேசுகிறாங்க, இவங்க நல்லா நடிக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். காலையில் சொல்லிடுவாங்க, இல்லை இவங்க நல்லா பண்ணாங்கப்பா, வள்ளி நல்லா பேசுனாங்க, நாரதர் வள்ளி நல்லா தர்க்கம் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறது வெளியிலேருந்து பார்க்குற அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஆனால் கீழே இருந்து பார்க்குறாங்கல்ல, அவங்க ரசிக்கிறாங்களா ரசிக்கலையா அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? எப்படி கண்டுபிடிக்கிறது? கை தட்டணும். பாடல்கள்லாம் முடிஞ்சோடனே கை தட்டினா நல்லா ரசிக்கிறாங்கப்பா அப்படின்னு நமக்கு தெரியும். அதை விட்டு வந்ததுல இப்படி செய்வனில் மிதிச்ச மாதிரியே உட்காந்துருந்தீங்கன்னா நாங்கள் என்னத்தை கேட்ட? ஆமாம், அதுக்காக இல்லை, இந்த பகுதிக்கு நான் வந்ததே கிடையாது. இதுதான் முதல் முறையாக வந்திருக்கேன். ஒரு நல்ல விஷயங்களை பேசுவோமே, ஒரு 4 பாட்டு பாடுவோமே அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் வந்தேன். நீங்களாம் இவ்வளோ அமைதியாக இருக்கிறத பார்த்தா உள்ள ஆர்வமும் எனக்கு போயிடும் போல இருக்குது. அதனால சொன்னேன். ஏன்னா நடிகர்களுக்கு அன்பளிப்பு கொடுத்து உற்சாகப்படுத்துறதை விட இந்த பாடல்கள்லாம் முடிஞ்சோன்னா ஒரு 4 பேர் கை தட்டுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய உற்சாகமே. அதுக்காக சொல்ல வந்தேன். ஒன்றும் கை தட்டுங்க, இல்லை கல்லை விட்டாது எரிங்க ஏதாவது. ஆமாம், இல்லை ஒரு கலகலப்பாக இருக்கணும்னு சொல்ல வரேன், வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஒரு சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு போயிட்டோம்னா நமச்சிவாயா அப்படின்னு அவரை போய் நம்ம கும்புறோம். அதுவே முருகனுடைய ஆலயத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா சடாச்சர மந்திரம், சரவண பவ அப்படிங்கிற 6 எழுத்து மந்திரத்தை சொல்லி அவரை வணங்குறோம். அதுவே பெருமாளுடைய ஆலயத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா அஷ்டாட்சர மந்திரம், ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற 8 எழுத்து மந்திரத்தை சொல்லி அவரை வணங்குறோம். ஏன் அந்தந்த கோவிலுக்கு அந்தந்த தெய்வத்துண்டான மந்திரத்தை சொல்லி நம்ம வணங்கணும்? நீ என்னத்தையா சொல்லி குழப்பிட்டு கொடுக்காத உனக்கு கொண்டு. ஆமாம், நான் உன்னோட கேள்வியே நாங்கள் கேட்கல, நானா சொல்லிக்கிறேன், நானா பதில் பேசிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆமாம், ஏன் அந்தந்த கோவிலுக்கு போய் அந்தந்த தெய்வத்துக்கு உண்டான மந்திரத்தை சொல்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் சொன்னாதான் தெய்வத்துடைய அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கும், தெய்வம் நமக்கு ஏதாவது ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. இதெல்லாம் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. அப்பா சொல்கிற வார்த்தையை கேட்டாலே போதுமா, இந்த மந்திரத்தெல்லாம் சொன்ன பலன் நம்மளை வந்து சேருமா. ஆனால் இப்போலாம் யார் அப்பா பேச்சை கேட்டு நடக்கிறது? யாருமே கேட்குறதே கிடையாது. இந்தா அம்புடு தருதலைகளா, என்னப்பா அந்த பக்கம் திரும்பி பார்த்துக்கிறீங்களே தம்பி,
இங்கிட்டு தாப்பா பொதுவா கையை அவங்க காமிச்சேன். 2 பேத்து வை. நீலகண்டன்னு நானுங்கம்மா என்னையுமா. இல்ல நான் பொதுவா தான் இந்த பக்கம் கையை காமிச்சேன். ஆமா ஏன்னா ஆமா அப்படி கிடையாது. நான் 19 எல்லாமே தரதலே தான் இருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். பார்க்குற மக்கள் என்னை பார்த்து என்ன நினைப்பாங்க, இந்த பிள்ளை யார் ஊருக்குள்ளே வந்துன்னுக்கிட்டு யார் ஒரு சோத்தை நல்லா தின்னுபுட்டு நம்மளையவே தரதலைங்க இந்த பிள்ளைக்கு திமுரு தானே பிடிச்சி கட்டிவிங்க பார்த்தா கோவில் மரத்தில் அப்படின்னாங்கன்னா ஆபத்து யாருக்கு? நமக்கு இல்லை, எனக்கு. நீங்களாம் காலையில் என்ன இந்த ஊரில் விட்டுட்டு ஓடி போயிருவீங்க. ஆபத்து யார்? இந்த ஊருக்குள்ளே மாட்டிட்டு முடிக்கிறது நான் தானே. அதனால தான் உங்கள் பக்கம் கையை காமிச்சேன். இப்படிலாம் அப்பாவோட வார்த்தைக்கு நீங்கள் காவலுக்கு போனாலும் கூட காவலுக்கு போகிறதுக்கு முன்னாடி மனசில் இருக்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடலாம் முடிவு பண்ணியிருக்கேன். ஆமாம், மனசுக்குள்ள ஒருத்தரை நினச்சிருக்கேன், காதலிக்கிறேன், அவரையே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். யாரை காதலிக்கிறேன்னு தெரியுமா? அன்றாட தெய்வமாக வணங்கக்கூடிய எம்பெருமான் முருகப்பெருமான். அவரை தான் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்கேன். அவர் எப்போ வருவார்னு காத்துக்கிட்டே இருக்கேன். இப்போதைக்கு வர மாதிரி தெரியுது. அன்னைமா விடுறதுக்குள்ளே வந்துருவார்னு நினைக்கிறேன். அந்த முருகப்பெருமானே என்னை தேடி இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல அவருடைய வருகைக்காக நான் இப்படிலாம் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன். தானம் தம் தானம் தம் தானம் தம் தானம் பந்தம் ராகபந்தம் உந்தன் சொந்தம் தந்த சொந்தம் ஓலையில் வேறென்ன செய்தி தேவனே நான் உந்தன் பாதி. ஓலையில் வேறென்ன செய்தி தேவனே நான் உந்தன் பாதி. பந்தம் ராகபந்தம் உந்தன் சொந்தம் தந்த சொந்தம் நாதம் எனு ஜீவனே வாவா என் தேவனே உந்தன் ராஜராகம் பாடும் நேரம் பாறை பாலூருதே பூவும் ஆளானதே. நானும்
மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படிலாம் நினைச்சுக்கிறது என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. நான் மட்டும்தான் அவரை காதலிக்கிறேனே தவிர அவர் என்னையே காதலிக்கிறாரா என்ன அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரியாது. இது ஒரு வகையான ஒருதலை காதல். இது எப்போ இருதலை காதலா மாறும்னே தெரியல. நீங்களும் நினைக்கிற மாதிரி சாதாரணப்பட்ட காதல் என்னுடைய காதல் கிடையவே கிடையாது. சாதாரணப்பட்ட காதலே இல்லை. 5 வயதிலே அரியா பருவத்திலே வந்த காதல் என்னுடைய காதல். அப்படி ஆமா. ஏன் பிஞ்சில் எப்படிங்க பழுக்கும்? வெம்பி போகும். பிஞ்சில் பழுக்காது. நீங்கள் நினைக்கிற மாதிரி 5 வயசுலேயே வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் தவறாக நினைக்கக்கூடாது. 5 வயதுலேயே வந்துச்சுன்னா அதை ஆன்மீக காதல், தெய்வ காதல் அப்படியெல்லாம் வர காதலிக்கிறேன். அதனால விரைவில் அந்த முருகப்பெருமானை தேடி வரணும்னு எனக்கு திருமணம் பண்ணிக்கணும். அந்த திருமணத்திற்காக இந்த இடத்துல எப்படி காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன். சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே. பொட்டு விரிந்த மலரினிலே மண்டு மூழ்கிட கண்டேனே, மூங்கிலிலே காற்று வந்து மோதிட கண்டேனே. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே. பறந்து செல்ல நினைத்து விட்டேன், எனக்கும் சிறகில்லையே. பழக வந்தேன், தழுவ வந்தேன், பறவை துணையில்லையே. பறந்து செல்ல நினைத்து விட்டேன், எனக்கும் சிறகில்லையே. பழக வந்தேன், தழுவ வந்தேன், பறவை துணையில்லையே. எடுத்து செல்ல மனம் இருந்தோம், வார்த்தை வரவில்லையே. என்னென்னவோ நிலை இருந்தும் நானும் விடவில்லையே. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே. ஒரு பொழுதும் மலராக கொடியில் இருந்தேனா, மறுதடவை தேன் கொடுத்து மடியில் விழுந்தேனா. ஒரு பொழுதும் மலராக கொடியில் இருந்தேனா, மறுதடவை தேன் கொடுத்து மடியில் விழுந்தேனா. இரவினிலே நிலவினிலே என்னை மறந்தேனா, இளமை தரும் சுகத்திலே கண்ணம் சிவந்தேனா. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே. பொட்டு விரிந்த மலரினிலே மண்டு மூழ்கிட கண்டேனே.
பக்கமேளம் இப்படிதான் அமையணும். பக்கமேளம்னா ஒரு நாடகம் நல்லா சிறப்பாக அமையணும். நன்றி. நீங்கள் எதுக்கு எனக்கு நன்றி சொல்கிறீங்க? புரியல. அப்படி கிடையாதுங்க. ஒரு நாடகம் நல்லா சிறப்பாக அமையணும்னா பக்கமேளம் தான் ரொம்ப முக்கியம். நாங்கள் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும், நீங்கள் எங்களுக்கு நன்றி சொல்றீங்க. சொன்னதுனால நன்றி சொல்கிறேம்மா. ஓ அப்படி சொல்ல வரையல, அது உண்மைதான். இருந்தாலும் கூட அருமையாக வாசிக்கிறீங்க, ரொம்ப நன்றி நன்றி. இந்த பாடல்கள் பாருங்கள், பழைய பாடல் புதிய பாடல், எந்த பாடல் பாடினாலும் அதுக்கு தகுந்தாறு போல அப்படியே அருமையாக வாசிக்கிறீங்க பற்றியில. இதுதான் ரொம்ப முக்கியம். பக்கமேளம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்கள் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. கிடையாது. வண்டியை கூப்பிட்றேன். என்னப்பா அது? ஆமாம், பாராட்டுற மாதிரி என்னமோ சொல்கிறேன். அப்புறம் தம்பிங்க வாப்பா. வாடா வாடா, காலையில் பேசிக்கணும் வாடா. பக்கமேளம் மட்டும் போதுமா அப்படின்னு தான் கேட்க வந்தேன். அதுக்காட்டி எப்போ இவ்வளோ கோவப்படுறீங்க? இவ்வளோ டென்ஷனாக இருக்கேன். இல்லை பக்கமேளம் மட்டும் நல்லா இருந்துட்டா போதுமான்னு கேட்டேன். கேள்விக்குறிதான், முற்றுப்புள்ளி இல்லை. பக்கமேளம் மட்டும் நல்லா இருந்துட்டா பத்தாது. அதுக்கு தகுந்தாறு போல ஒளிபெருக்கி வரணுமா இல்லையா? எப்பேற்பட்ட நடிகர்களை வேணாலும் கூட்டிக்கிட்டு வரலாம். ஆனால் நம்மளுடைய திறமைகளை வெளியில காட்டணும் அப்படின்னா எது ரொம்ப முக்கியம்? ஒளிபெருக்கி ரொம்ப முக்கியம் இல்லையா? பேர் என்னன்னே? திருநாதன். திருநாதனா? திருநாதன் ஒளிபெருக்கி. அந்த ஒளிபெருக்கிக்கு பதில் பணிபுரியும் அருமை அன்னார் அவர்களுக்கு எனது சார்பாக, நான் சார்ந்த கலை குழுவின் சார்பாக நன்றி நன்றி. சூப்பர் அருமை அண்ணே. வணக்கம். என்ன ஒரு மாதிரியா சிரிக்கிறாரு? என்ன என்னன்னு தெரியலையே. என்னண்ணே நீ சிரிக்கவே அவன் சிரிக்கிறேன். நான் சிரிக்கல, நன்றி தான் சொன்னேன். நன்றி சொல்லிட்டு ஒரு மாதிரியா. அப்ப நன்றி சொன்னா முறைச்சிக்கிட்டே வச்சிருக்க சொல்றியா? நன்றி சொன்னா இல்ல, சிரிக்கிறதுங்கிறது அது ஒரு சிரிப்பு இருக்கு. அன்னை சிரிக்கிறது வேற மாதிரில இருக்கு. ரொம்ப சிரிக்கிறாப்லையே. சின்ன என்னை பார்த்தா சிரிப்பா வருதா என்னன்னு தெரியலையே. உனக்கு இளையாளு. ரொம்ப நன்றி நன்றி. எடுத்த வணக்கம். அருமையான ஒளிபெருக்கி. ஆனா ஒளிபெருக்கி நடந்துடா போதுமா? நீ சாமான் எல்லாம் வண்டியில ஏத்திட்டு வீட்டுக்கு போனேன். பையன் என்ன நாடத்தை முடிக்கிறதுல இருக்க. நீ வந்ததுல அவசரமா பேசிட்டு இருக்க. பாருங்க, இங்கேயும் கேள்விக்குறிதா. ஒளிபெருக்கி நல்லா இருந்துட்டா போதுமா? இதெல்லாம் நல்லா அமைஞ்சதுக்கு தகுந்தார் போல பார்க்குற மக்கள் நம்மளை பார்த்து ரசிக்கணுமா இல்லையா? அருமையான ரசிகர்கள் ரொம்ப அமைதியாக உட்காந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நல்ல ரசிகர்கள், நல்ல ஒளிபெருக்கி, நல்ல பக்கமேளம், அதுக்கெல்லாம் தகுந்தார் விதத்தில் நல்ல முறையில் நடிகர்களை தேர்ந்தெடுத்து போட்டிருக்கா பார்த்தீங்களா? காரைக்குடி, மதுரை, புதுக்கோட்டை பாருங்க, அப்படி கலந்து எல்லா சங்கத்துலேருந்தும் கலந்து எல்லா சங்கத்திலும் யாரை நல்லா நடிப்பாங்க, நல்லா பாடக்கூடிய ஆளுகளாம் தேர்ந்தெடுத்து நம்ம ஊருக்கு கொண்டு வந்திருக்காங்க. அமைப்பு யார்? முத்துப்பாண்டி. அருமை அண்ணார் முத்துப்பாண்டி அண்ணார் அவர்கள் இந்த நாடகத்தை ரொம்ப சிறப்பாக அமைச்சிருக்காங்க. அதோட இந்த பகுதிக்கு நான் வந்தது கிடையாது. என்னை முதல் முறையாக இந்த பகுதிக்கு அறிமுகப்படுத்திய அருமை அண்ணார் அவர்களுக்கு எனது சார்பாக நன்றி நன்றி கிடந்த வணக்கம். ஆமாம், எல்லாமே நல்லபடி அமைஞ்சிருக்கு. எல்லாம் நல்லபடியாக அமைஞ்சிருந்தாலும் கூட ஒரே ஒரு சின்ன குறை, ஒரே ஒரு சின்ன குறை, ஒரே ஒரு சின்ன குறை. அதெல்லாம் நான் குறையா சொல்லப்பா, யா பண்ணி வரேன். அந்த குறையெல்லாம் இல்லை, இருக்கிற கூட்டம் இந்த கூட்டம் போதும். ஏன்னா கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்து நாடகத்தை கெடுக்கிறத விட 4 பேர் உட்காந்தாலும் நல்லா அமைதியாக உட்காந்து ரசித்தாங்கன்னா அதுவே போதும். ஆமாம், இருக்கிற கூட்டம் இந்த கூட்டம் போதும். ஆனால் இந்த கூட்டம் காலையில் மாலை மாத்திரப்போ எங்கே போகுது? இல்லை, பார்த்துருக்கீங்களா இல்லையா? இந்த ஊர்லன்னு கிடையாது, பொதுவாக நானும் வரிசையாக எல்லா ஊர்லேயுமே பார்த்துருக்கேன். சரியாக அந்த மாலை மாத்திரப்போ மட்டும் ஊருக்குள்ளே ஆளே இருக்கிறதே கிடையாது. இந்த நாடகத்துக்கு பேர் என்ன தெரியுமா? இந்த நாடகத்துக்கு பேர் என்ன? ஹரிச்சந்திராவா? எந்த ஞாபகத்திலடா உட்காந்துக்கிட்டு இருக்க? வள்ளி திருமணம். நாடகத்துக்கு பேர் வள்ளி திருமணம் தானே. ஆனால் வள்ளியோட திருமணத்தை இது வரைக்கும் யாராவது முழுமையாக இருந்து பார்த்துருக்காங்களா? இன்னைக்கு நான் ஒரு முடிவோட வந்திருக்கேன். விடுகிற வரைக்கும் இந்த கூட்டமாவது அப்படியே இருந்தா எனக்கும் முருகனுக்கும் கல்யாணம் இல்லாட்ட நான் கொடியேற்றி சுதந்திரத்துக்கு கொடியேற்றின முட்டாய் கொடுக்கறதுக்கு சூப்பரப்பு. அதுக்கு சாப்பாடு போட்டா இருப்போம்னு சொன்னா அது ஒரு நியாயம். முட்டாயா கொடுக்குறீங்கன்னா கொடியா ஏற்றுறேன். ஐ இது நல்லா இருக்கே, முட்டாய் தானே வேணும். இப்போ காலையில் முட்டாய் வாங்கி தரேன், அங்கேயே உட்காரு, சரியா? ஆமாம், அதனால் விடியறக்குள்ளே இந்த கூட்டம்லாம் களைஞ்சி எந்திரிச்சு போகிறதுக்குள்ளையாவது அந்த முருகப்பெருமான் வரணும், என்னைய கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த கல்யாணம் அந்த எப்படி இடத்துல எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஒரு நாள் முனை மறவாத இனிதான வரம் வேண்டும், உறவாளும் உடல் உயிராளும் பிரியாத வரம் வேண்டும், விழியோடையும் இப்போலே விலகாத நிலை வேண்டும், என யார்
ஏனையா